நண்பா, வெற்றி கண்ணு மறைக்கும், தோல்விதான் கத்துக் கொடுக்கும். வெற்றி கண்ணு மறைக்கும், தோல்விதான் கத்துக் கொடுக்கும். நாம எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. கத்துப்பீங்க. பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான தைரியம். அதுவும் சாவுக்கு பயப்படாத தைரியம். எதிரில வர எவனே எதிர்க்க பிரச்சனைகளை பார்த்து நடக்கிற எதிரில ட்ரெயின் இல்ல, எது வந்தாலும் எடுத்து நிக்க, அதான் தைரியம். சாவு நினைச்சா வரும், சாதனை ஜெயிச்சாதான் வரும். பிரச்சனை மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நடு சரியில்லை, உட சரியில்லைன்னுக்கிட்டு இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து சுத்தி சுழண்டு உழைச்சி மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி. எல்லாரும் வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு சிரமம், கேலிகள், கிண்டல்கள், அவமானங்கள் இருக்கதான் செய்யும். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கு. இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி. பிராண்டிங் அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான தைரியம். அதுவும் சாவுக்கு பயப்படாத தைரியம். எதிரில வர எவனே எதிர்க்க பிரச்சனைகளை பார்த்து நடக்கிற எதிரில ட்ரெயின் இல்ல, எது வந்தாலும் எடுத்து நிக்க, அதான் தைரியம். சாவு நினைச்சா வரும், சாதனை ஜெயிச்சாதான் வரும். பிரச்சனை அது என்னடா சொன்ன, அவன் என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? என்ன பிடிச்ச வளர்த்த கோடி பேரு காட்ட வெளியில முடிஞ்சத்தோட போராட்டங்கள் எத்தனையோ, சவால்கள் எத்தனையோ, பிரச்சனைகள், அதை நீங்க சந்திச்சிட்டும் இருக்கீங்க. இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் அந்த சிம்பிளான ஒரு ஸ்மைலோட அப்படி ஹேண்டில் பண்ணிடுங்க சார். எப்படி பண்றீங்க அதை? பழகி போச்சுமா. மத்தவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்லை. மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட